நடிகர் ஃபஹத் ஃபாசில் கிட்ட ஸ்மார்ட் போன் இல்லையா, வெறும் பட்டன் போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காரா? ஆனா இந்த போனோட விலை என்னன்னு தெரிஞ்சீங்கன்னா இன்னுமே வியந்து போயிடுவீங்க. இந்த போனை பத்தியும் அதனுடைய விலையை பத்தியும் தான் டீடைல்டா இந்த வீடியோல பார்க்க போறீங்க. ஸ்மார்ட் போன் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறமா குழந்தையில இருந்து எல்லாருமே ஸ்மார்ட் போன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நார்மலா அந்த 1100 மொபைல் அப்படின்றது இருந்த காலகட்டத்தில் அதனுடைய அது நீண்ட காலம் நம்மளால உபயோகப்படுத்த முடிஞ்சது. தூக்கி போட்டு அடிச்சு உடச்சு என்ன பண்ணாலும் அது ஒண்ணுமே ஆகாது. பட் ஸ்மார்ட் போன் அப்படின்னு வரும்பொழுது அதை ரொம்ப நம்ம கேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. சட்டுன்னு கீழே விழுந்தாலே உடஞ்சிருது. ஆனால் அதனுடைய விலை அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஐஃபோன் கேட்டகரியிலலாம் போனால் லேக்ஸில் கூட நம்ம வாங்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த காலகட்டத்திலையும் வெறும் பட்டன் ஃபோன் தான் வச்சிருக்கிறாரா ஃபஹத் ஃபாசில் அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தோட இந்த ஃபோட்டோ சமூக வலைதளங்களில் வலம் வந்தாலும் இந்த ஃபோனுடைய விலையை கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த ஃபோன் விற்பனை பண்ணப்படுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபோன் வந்த புதுசில் வெறும் 5 லட்சம் ரூபாய்க்கு தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. வெறும் இல்லை, இப்போதைக்கு கம்பேர் பண்ணும்போது வெறும் 5 லட்சம். பட் அப்போவே வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு இந்த ஃபோன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட பல லட்சம் ரூபாய்க்கு வந்து இந்த ஃபோன் போயிட்டு இருக்குது. அப்படி இந்த ஃபோனில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் பட்டன் ஃபோன் தான். ஆனால் இந்த ஃபோன் வந்து டைட்டானியம் அப்படின்ற உலோகத்தால் வந்து செய்யப்பட்டிருக்கு. இதனால இந்த ஃபோன் ரொம்ப உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. கீழே போட்டாலுமே உடையாத ஒரு தன்மை படைத்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து துருவும் பிடிக்காது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா இந்த போனுடைய ஸ்கிரீன் வந்து சஃபயர் அப்படின்ற ஒரு ஜெம் ஸ்டோனால வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இது கீழே விழுந்தாலும் சின்ன கீறல் கூட இந்த செல்போன் மேலே படாது, இந்த ஜெம் ஸ்டோன்னால இதனுடைய ஸ்க்ரீனை பண்ணியிருக்கிறதுனால. அண்ட் இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ மிகப்பெரிய வெளிச்சமே இருந்தாலும் இதனுடைய ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கிளியராக தான் தெரியும். மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும் பொழுது பிரைட்னஸை கூட்டுறது இறக்குறது அந்த மாதிரிலாம் இருக்கும். மற்ற ஃபோன்ஸை கம்பேர் பண்ணும்பொழுது இதனுடைய ஸ்க்ரீன் வந்து எவ்வளோ வெளிச்சத்தில் நீங்கள் வந்து இருந்தாலும் நல்லா வந்து உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் வந்து பிரைட்டாக இருக்கும். இந்த ஃபோனினுடைய சில பாகங்கள் தங்கத்தினாலையும் முதலையினுடைய தோளாலையும் வந்து உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப தங்கம் வேணுமா முதலையோட தோல் வேணுமா அப்படின்றத வாடிக்கையாளர்களே கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோன் பேர் தான் Virtu Ascend T. இந்த ஃபோன் இப்போ வந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் விற்பனை பண்ணப்படுது. இது வந்து குவாலிட்டி ஓவர் குவான்டிட்டி அப்படின்றதுனால ரொம்ப கம்மியான அளவு தான் அந்த ஃபோனை உற்பத்தி செய்கிறாங்க. ஆனால் நல்ல குவாலிட்டியான மொபைல் ஃபோன். இந்த ஃபோன் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலேருந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளில் வெறும் 4 லட்சம் ஃபோன் தான் மேனுஃபேக்சரே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஃபோன் நம்ம ரொம்ப ஃபேமஸான நோக்கியா பிராண்டை சேர்ந்த ஃபோன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இருந்த 1100 இருக்கட்டும், இப்போ இருக்கக்கூடிய இந்த Virtu ஃபோனாக இருக்கட்டும், எல்லாமே இந்த நோக்கியாவுடைய ஃபோனாக தான் இருக்கு. ஸோ இந்த ஃபோனை தான் ஃபஹத் ஃபாசில் அவர்கள் வச்சிருக்கிறார். சரி, எவ்வளோ லட்சம் கொடுத்து இந்த ஃபோன் வாங்கி என்ன பிரயோஜனம்? வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு எல்லாரும் கேட்குறது எனக்கு கேட்குது. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் கூட இதில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாமா? இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் வெர்ஷன்லாம் அந்த ஆப்ஷன்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்க்ரீன் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. அந்த ஸ்க்ரீனில் நம்மளால் வந்துட்டு எவ்வளோக்கு ஈஸியாக நம்ம ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது தெரியலை. ஸோ ஃபோன் எதுக்கு? பேசுறதுக்கு தானே. பேசுறதுக்கு மட்டும் நாங்கள் வந்து இவ்வளோ லட்சம் கொடுத்து வாங்கிக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஃபஹத் ஃபாசில் வாங்கி வச்சுட்டு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்லாம் யூஸ் பண்ணலையா? இல்லை அதுக்கு வேறு ஃபோன்